தொழிலாளர்களின் சம்பளம் வெறும் 16,000. ஆனால் இதை நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே QPMS நிர்வாகம் தக்கலை மாட்டாளம் போன்ற அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு வெறும் 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் தருகிறது. இந்த QPMS நிர்வாகம் தமிழக அரசிடம் தொழிலாளர்களை பராமரிக்கும் சேவையை நடத்துவதற்கு 21,000 ரூபாய் பணத்தை பெறுகிறது. ஆனால் தொழிலாளர்களுக்கு வெறும் 10,000 ரூபாயை கொடுக்கிறது. 340 கோடி ரூபாய் 108 ஆண்டு சேவை திட்டத்திற்கு தமிழக அரசு ஒதுக்குகிறது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 108 ஆம்புலன்ஸ்களும் கோளாறுகளோடு இயங்குகிறது. ஆள் பற்றாக்குறை காரணமாக தினந்தோறும் ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நீண்ட தொலைவில் இருந்து ஆம்புலன்ஸ் வருவதால் பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது.